நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 ஆன்மீக தமிழ். இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 24 ஆன்மீக தமிழில் வணக்கம். ராசி பலன்கள் வழங்குவதற்காக நான் உங்கள் லலிதா ரவி. சித்திரை 26 சனிக்கிழமை 9/5/2026. இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி நேயர்களே, மனதில் நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள். உத்தியோகம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கல்வி சார்ந்த பணிகளில் மேன்மை ஏற்படும். கால்நடை சார்ந்த பணிகளில் கவனத்துடன் செயல்படவும். சாதகமான நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனத்துடன் செயல்படவும். ரிஷபராசி நேயர்களே, வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் கைகூடும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த இடம் மாற்றம் சாதகமாகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். விவசாய பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, வழக்கு சார்ந்த விஷயங்களில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடும். மனைவியுடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். திருப்பணி சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். விவேகமான செயல்பாடுகளின் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் எதிர்பாராத புதிய மாற்றங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கை வேண்டிய நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கடகராசி நேயர்களே, கமிஷன் சார்ந்த பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும். நகைச்சுவையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். எளிதில் முடிய வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும். மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் கவனம் வேண்டும். தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் ஏற்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளால் தடுமாற்றம் உண்டாகும். இலக்கியம் சார்ந்த பணிகளில் இழுபறியான சூழல் அமையும். விவேகம் வேண்டிய நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். சிம்மராசி நேயர்களே, உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நறுமண பொருட்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். செய்யும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மை அதிகரிக்கும். நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். புதிய பொருட்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வரவுகள் நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கன்னிராசி நேயர்களே, உடலை வருத்திய சில பிரச்சனைகள் விலகும். மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள்.
தாய்மாமன் வழியில் ஆதரவு மேம்படும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பழக்க வழக்கத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தாமதம் குறையும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் விலகும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, மனதில் புதுமையான சிந்தனைகள் பிறக்கும். சமூக பணிகளில் நிதானம் வேண்டும். சாதுரியமாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சாஸ்திரம் தொடர்பான தெளிவு பிறக்கும். இசை சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். நிர்வாக பணிகளில் மேன்மை ஏற்படும். எதிர்ப்புகள் விலகும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்ப பெரியவர்கள் இடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. தோற்ற பொலிவில் சில மாற்றங்கள் உண்டாகும். இனம் புரியாத கனவுகள் அவ்வப்போது ஏற்படும். மறதிகள் குறையும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். புதுவிதமான கண்ணோட்டத்தின் மூலம் சில மாற்றங்கள் ஏற்படும். மனதில் புதிய ஆசைகள் மற்றும் விருப்பங்கள் உண்டாகும். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு முடிவு இருப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபார பணிகளில் புதிய நபர்களால் அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். பக்தி நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். மகர ராசி நேயர்களே, உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொதுமக்கள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். மூத்த உடன்பிறப்புகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வெற்றி நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கும்பராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத சில பொறுப்புகளின் மூலம் உங்களின் மதிப்பு அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. உதவிகள் கிடைக்கும் நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். மீனராசி நேயர்களே, சஞ்சலமான சிந்தனைகளால் செய்கின்ற செயல்பாடுகளில் தாமதம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல் மேம்படும்.
பழக்க வழக்கத்தில் மாற்றங்கள் உண்டாகும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வெளியில் உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. பயனற்ற விவாதங்களை தவிர்க்கவும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும். ஓய்வு நிறைந்த நாள். உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விவாதங்களை தவிர்க்கவும். மீண்டும் நாளை ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.